வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிலுக்கப்பட்டி ஷாப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கீரைங்க. இந்த கீரை பிரட்டல் வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் கொஞ்சம் நீங்கள் மாற்றி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட கீரைக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதுக்கப்புறம் கீரையை பிரட்டி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக கீரை பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். ஒரு 50 ml ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். கீரை பிரட்டுறதுக்கு முன்னாடி கீரையை 3-4 டைம் நல்லா அலசிடுங்க. மண் இருக்கும், 4 டைம் மாற்றி அலசுங்க. அடியில் மண் இருக்கும். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப வேணாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். அப்படியே ஒரு வெங்காயம், நறுக்கிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அப்படி போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா அப்படி கீறி போட்டுருங்க. சின்ன கட் பண்ணி போடாதீங்க, சாப்பிடும்போது ரொம்ப பல்லப்படும், காரமாக இருக்கும். இதெல்லாம் தனியாக ஒதுக்கி எடுத்து வச்சுருவாங்க. இந்த வெங்காயம் இருக்கிற கேப்பில் ஒரு சில்லு தேங்காய் அதை கட் பண்ணி சின்ன மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதை அப்படியே அரைச்சிச்சிங்களேன், தண்ணி ஊற்றாமல் பூ மாதிரி வந்துடும். காமிக்கிறேன், திருவ தேவையில்லை. பார்த்தீங்களா, பூ மாதிரி இருக்கா? தண்ணி ஊற்றாமல் சின்னதாக கட் பண்ணி பின்னாடி பேக் சைடில் ரெண்டு மிக்சியை சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும், நீட்டாக இருக்கும். கடைசியாக போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு, பச்சை மிளகாயும் நமக்கு வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை தூக்கி போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டும் வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம கீரையை போட்டுடலாம். நல்லா ஒரு கிண்டிக்குங்க. கிண்டி விட்டு இந்த டயத்தில் உப்பு போட்டுருங்க. டேபிள் ஸ்பூன்கிட்ட நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன், எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பத்தெல்லாம் போட்டுக்கலாம். இப்படி கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா கீரையில் தண்ணி நிறையா இருக்கும், அதனால் தண்ணி வெளியாகும்.